அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான். அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. அவரு பேசவே தெரியலங்க. கோமாளிக்கு அவரு மட்டும் என்ன, அவரும் கோமாளி தானே. கோமாளியா தானே நீங்க இருந்தீங்க. நீங்க கோமாளியா இருந்தது இல்லாம மக்களுங்களையும் கோமாளியா ஆக்குனீங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்க ஆச்சு ஒரு கோமாளி கூட்டத்தை விட கேடுகட்ட கோமாளி கூட்டம். நான் ஆடுறதுக்கு முன்னாவே அவர் மேல இவ்வளவு பழிவு போட்டேன். எப்படியா கோமாளி கோமாளி யாருன்றது முன்னாடியே தெரியும். அவரை இடத்துல அவரை விட்டு வச்ச தப்பா போயிடுச்சு. அவரே அடிச்சு விட்டு இருந்திருக்கணும். கோமாளி எல்லாம் அவர் கிடையவே கிடையாது. அவர் மக்களுக்கோசம் அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு படத்துல நடிச்சா 250 கோடி 270 கோடி வாங்குறாரு. அப்படி இருக்கிறப்ப 2 லட்சம் சம்பளத்துக்கு ஏன் வரணும்னா எங்களெல்லாம் மக்களை பாதுகாக்கணும் தான் அவர் இருக்கிறாரு. இவனுங்க பிராடு வேலை பண்றதுக்கோசரம் இவனுங்க அல்லாடி இருக்கிறாங்க. அவர் எப்ப பாரு மட்டன் தட்டி பேசிக்கிறாங்க. நம்ம தலைவர் தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்ப நடக்கிற ஆட்சி திமுக தான் நடக்குதுன்றாரு. அதே அப்படியே படுத்து கனவு காண சொல்லுங்க. அவர் எல்லாரும் மனசெல்லாம் மக்கள் எல்லாம் முழிச்சுக்கினாங்க. அவரு கொஞ்ச நேரம் தூங்க சொல்லுங்க. ரெஸ்ட் குத்துக்கிறேன்னா கொஞ்ச நேரம் தூங்க சொல்லுங்க. போதும் அவர் உழைச்சதெல்லாம்